ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு முக்கியமாக நாம இந்த வேத பாடத்துல ஆசரிப்பு கூடாரத்துடைய அந்த வேத பாடத்துடைய கடைசி பகுதிக்குள்ளாய் வந்திருக்கு. ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட இது 10வது பாகம், 10வது பார்ட், 10th பார்ட், சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 மாதமா ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 4-5 மாதங்களாய் இது ஓடிக்கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையால் இன்னைக்கு நாம் இந்த வேத பாடத்தை முடிக்க போகிறோம். இதற்கு பிறகு அடுத்த வேத பாடத்தை நாம் தொடர்ந்து ஆரம்பிப்போம், சரிங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்த காரியங்கள் ஜஸ்ட் ஒரு ரீவைண்ட் பண்ணிடலாமல்லா, நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புதிதாய் வந்தவர்கள் இன்னைக்கு யாராவது ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் காரியங்கள் தெரியணும். நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் இல்ல. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து பார்த்து கொண்டு வரும்போது கடந்த 9 பார்ட்டா என்ன பார்த்தோம் அப்படிங்கிற போது, முதலாவது இயேசுவே வழி அப்படிங்கிற காரியத்தை குறித்து பார்த்தோம். வழி, என்ட்ரன்ஸ், அந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய என்ட்ரன்ஸ் குறித்து பார்த்தோம். 2வது வெண்கல பலிபீடத்தை குறித்து பார்த்தோம். அங்க பலிகளை செலுத்துவாங்க. ஃபர்ஸ்ட் வழி, அடுத்தது பலி, அடுத்தது 3வது வெண்கல தொட்டி, அதுல கைகளை கால்களையும் கழுவுவாங்க ஆசாரியர்கள் அப்படின்னு பார்த்தோம். இது எந்த அளவுல நமக்கு ஒப்பா இருக்கிறது, ஆண்டவர் நமக்காய் பலியானார், எதெல்லாம் எல்லா இடத்துலயும் இயேசு கிறிஸ்துடைய ரெஃபரன்ஸ் நம்ம என்ன பண்ணோம், பார்த்துட்டு வந்தோம். ஆண்டவர் பலியானார், ஆண்டவர் தான் நம்மை சுத்தப்படுத்துகிறவர், ஆண்டவர் தான் நமக்கு வழி, நாம் எப்படி அதுக்குள்ளாய் பிரவேசிக்கணும்னு பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா? நாம் எப்படி நம்மை பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும், நாம் எப்படி நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் வெண்கல தொட்டியில, அது போல பார்த்தோம். அதற்கு பிறகு பரிசு ஸ்தலத்துக்குள்ள வந்தோம். இயேசுவே சத்தியம் அப்படிங்கிற பாட்டுக்குள்ள நடந்து வரும் பொழுது, இயேசுவை சத்தியத்துக்குள்ள பார்க்கும் பொழுது 3 காரியங்களை பார்த்தோம். என்னன்னா, மெனோரா பார்த்தோம், குத்து விளக்கு. என்ன அந்த குத்து விளக்கு அப்படின்னா அபிஷேகம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆவியின் அபிஷேகம் மிக முக்கியமா இருக்குது. பரிசுத்த ஆவி மிக முக்கியமா இருக்குது. அடுத்தது டேபிள் ஆஃப் ஷூ பிரெட், அந்த அப்பத்தின் மேஜை, வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமா இருக்கிறது அப்படிங்கறது குறித்து பார்த்தோம். அதுக்கப்புறம் தூப பீடம், ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ், அதை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிற காரியத்தை என்ன பண்றது நம்ம அங்க பார்த்தோம். அதற்கு பிறகு மிக முக்கியமா இந்த பரிசு ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்தலத்துக்கும் நடுவுல இருக்கிற திரைச்சிலை குறித்து நாம 7வது பகுதியில பார்த்தோம். திரைச்சிலை எப்படி இருக்குது, அந்த திரைச்சிலையா எப்படி ஆண்டவர் மாறினார், அவருடைய சதையை பிளந்து எப்படி நம்மை அந்த ஒரு உள்ள கொண்டு வந்து மகா பரிசுத்தலத்துக்குள்ள சேர்த்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு the people around the tabernacle, யாரெல்லாம் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கும் உடன்படிக்கை பெட்டிக்கும் ரொம்ப நெருக்கமா இருந்தவர்கள் அப்படிங்கிறது குறித்து பார்க்கும் பொழுது மோசே குறித்து, பெஸ்லேல குறித்து, ஆரோனை குறித்ததான காரியங்கள் எல்லாம் பார்த்தோம். அடுத்து கடைசியாய் போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மகா பரிசு ஸ்தலத்துல இருக்கிற காரியங்களை குறித்து பார்த்தோம். அந்த மகா பரிசு ஸ்தலத்துக்குள்ள என்ன அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி இருக்குங்கிறத குறித்து பார்த்தோம். அதுக்குள்ள இருக்கிற 10 கட்டளைகள், மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனின் தளிர்த்த கோல், இந்த காரியங்களை குறித்து பார்த்தோம். சோ கடைசியா இன்னைக்கு எந்த காரியத்தை குறித்து பார்க்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களே, ஏன் என்ன காரியத்தை பார்க்க போறோம் அப்படின்ற பொழுது, இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியங்கள் ஆசாரியனுடைய வஸ்திரங்கள். இந்த ஆசாரியனுடைய வஸ்திரங்களை குறித்ததான காரியங்கள் நாம் பார்க்க போறோம். முதலாவது பாருங்க, ஆண்டவருக்கு இந்த உடைகளை ஆயத்தம் பண்ணுவதுல ஒரு சந்தோஷம் இருக்குங்க. ஏன்னா முதலா ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சுட்டு வந்தோன்னு ஆண்டவர் முதல்ல என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் டிசைனர் யார் அப்படின்னா ஆண்டவர் தான். அவர் பண்றாரு, தோல் உடைகளை அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்தாரு. பாருங்க, ஃபர்ஸ்ட் டிசைன்டு கிளாத் யாருக்கு வந்ததுன்னா ஆதாம் ஏவாளுக்கு. யார் செஞ்சு கொடுத்தா அப்படின்னா இயேசு. அதற்கு பிறகு யாருக்குமே ஆண்டவர் ஒரு உடைகள், இந்த உடையை தான் போடணும், அப்படி இதுதான் ட்ரெஸ் கோடு அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே சொல்லலை. ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஒரு ஆளுக்கு ட்ரெஸ் கோட் அப்படின்னு சொன்னது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசாரியர்களுக்கு, பிரதான ஆசாரியர்களுக்கு இந்த ட்ரெஸ் கோடை ஆண்டவர் கொடுத்தார். இந்த ட்ரெஸ்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, ஆள் பாதி ஆடை பாதி, இல்லைங்களா? இந்த ஆள் பாதி ஆடை பாதிங்கிற பழமொழி என்னன்னா, நம்முடைய ஆடையை வைத்துதான் நாம் யார் என்பதை மக்கள் என்ன பண்ணுவாங்க, புரிந்து கொள்வாங்க. ஒரு போலீஸ் வர்றாருன்னா, போலீஸ் நார்மலா ஒரு டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் போட்டு வந்தாருன்னா, அவருக்கு அந்த போலீஸ் தான், அவரு அப்படி போட்டிருந்தாலும் போலீஸ் தான். ஆனா அவருக்கான மரியாதையோ இல்ல அவருக்கான ஒரு பயமோ ஒரு ரெஸ்பெக்டோ அந்த ட்ரெஸ்ல அவருக்கு கிடைக்காது. அவர் அந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டு, கேப் போட்டு, கையில லத்தி வச்சுட்டு அப்படி வந்தாதான் அவருக்கான அந்த ஒரு மரியாதை கிடைக்கும். ஒரு வக்கீல்னா
நமக்கு அந்த பார்த்தோன்னே தெரியும். ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு பிளாக் கோட் போட்டுதான் நமக்கு வக்கீல் அப்படிங்கிறது தெரியும். கிரிக்கெட்னா கிரிக்கெட் ஆடுறவங்க எப்படி அந்த ஜெர்சி போட்டுட்டு பேடு கட்டிட்டு அந்த கிளவ் எல்லாம் போட்டு அதற்கான ஆயத்தத்தோட இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் உலகமே ஒரு மிக முக்கியமான வேலைகளுக்கு போகிறவர்களுக்கு ஒரு ட்ரெஸ் கோடை குடுத்திருக்கு இல்லையா? அதுபோல ஆண்டவர் மிக மிக முக்கியமான வேலை என்ன வேலை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆசாரியர்களுடைய வேலை அப்படின்னு பார்த்துட்டு ஆசாரியர்களுக்கு ஒரு ட்ரெஸ் கோட ஆண்டவர் கொடுக்கிறார். இதுல நிறைய காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம டீடைல்டா பார்க்கணும்னா நமக்கு டைம் பத்தாது. என்ன காரியங்கள் அப்படின்னா யாத்ராகமம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதுலதான் எல்லா வசனமும் இருக்கு. மொத்தமா எடுத்துக்கோங்க. யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 28ல பாத்தீங்கன்னா, என் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு, உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு, நீ ஆரோனுடையும் அவனுடைய குமாரர்கள் எல்லாரையும் என்ன பண்ணு உன்னிடத்துல சேர்த்துக்கொள்ள. இந்த உடை எதுக்கு அப்படின்னா, அதுக்கு 2ஆம் வசனத்துல ஆன்சர் சொல்றாரு. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு அவனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. முதலாவது இந்த ஆடை எதுக்கு, ஆசாரிய வஸ்திரம் எதுக்கு அப்படின்னா, அந்த ஆரோனுக்கு அலங்காரமும் மகிமையுமா இருக்கும்படியா ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த உடைய கொடுக்கிறாரு. அது நார்மலான உடை இல்ல, பரிசுத்த வஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். சோ இந்த பரிசுத்த வஸ்திரங்கள் பாத்தீங்கன்னா, ஆஹ் இப்பவும் எங்க வீட்டுல இந்த இதற்கான காரியங்களை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. சோ இது போன வாட்டி நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. சோ அதனால இந்த காரியங்களை நான் செஞ்சு விளக்கப்படுத்தினா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்ன்றதுனால இந்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். பாத்தீங்க அப்படின்னா முதலாவது இந்த ட்ரெஸ்ல மார்பதக்கங்கள், பிரஸ்ட் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மார்பதக்கங்கள் ஆசாரியர்களுக்கு செய்யணும். ஏன் செய்யணும் அப்படின்னா, இதுல 12 கோத்திரங்களுடைய பேரும் அந்த கல்ல என்ன பண்ணிருக்கும், பதிக்கப்பட்டிருக்கும். அதுதான் இந்த பிரஸ்ட் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு ஏபோத். ஏபோத்துங்கிற காரியம் இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இந்த இடம் ஏபோத். இந்த ஏபோத் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க கோமேதக கற்கள் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்துல வாசிங்க. இந்த கோமேதக கற்கள் இங்க வச்சிருப்பாங்க. தலையில ஒரு பாகை, அதாவது ஒரு தலைப்பாகை வச்சிருப்பாங்க. அது மேல கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படின்னு நெத்தியில எழுதி அவங்க ஒட்டியிருப்பாங்க. என்ன எழுதியிருப்பாங்க? கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படிங்கிற காரியத்தை ஒட்டி வச்சிருப்பாங்க. அடுத்தது இந்த இடைக்கச்சை இங்க கட்டியிருப்பாங்க. அடுத்தது விசித்திரமான உள் சட்டை. இது இந்த வெண்பஞ்சு நூலால ஆன உள் சட்டை, ஒயிட் கலர்ல தெரியுதுங்களா? இது உள் சட்டை. அதற்கு பிறகு 2 சங்கிலிகள் மாட்டியிருப்பாங்க. இந்த 2 சங்கிலிகள்ல தான் இந்த கோமேதக கற்கள் இணைக்கப்பட்டிருக்கும். கடைசியா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கீழே பாத்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் கீழே மணிகளும் மாதுளம் பழங்களும் மாட்டி வச்சிருப்பாங்க. இங்க பாருங்களேன், சத்தம் கேக்குதுங்களா? இந்த மணிகளும் மாதுளம் பழங்களும் மாட்டி வச்சிருப்பாங்க. இப்போ இதுதான் ஒரு ஆசாரியனுடைய ட்ரெஸ் கோடு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஜெஃப்ரி இதோட இன்வைட் அனுப்பும் போதே அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கும்ன்றத உங்களுக்கு நல்ல அழகான ஒரு போட்டோல காமிச்சிருந்தாரு. சோ இதுதான் ஒரு ஆசாரியனுடைய ட்ரெஸ். நீங்க இதுல என்ன டீடைல்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது சிம்பிளா நான் சொல்லட்டுமா, இதுல என்ன இருக்குன்னா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்க மேல வச்ச அன்பை அந்த ட்ரெஸ்ல கூட ஆண்டவர் காட்டுறாரு. என்ன அப்படின்னா 12 கற்கள்லயும் இந்த இஸ்ரவேல் கோத்திரத்துடைய நாமத்தை எழுதுப்பா, இங்க எழுதும் போது இஸ்ரவேல் கோத்திரத்தை நாமத்தை எழுதுப்பா அப்படின்னு எழுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இஸ்ரவேல் கோத்திரத்தின் மேல உள்ள அன்பை காட்டுறார். இஸ்ரவேல் மேல உள்ள அன்பை அவர் அங்க வெளிப்படுத்துறாரு. அதுதான் ஆசாரியர். ஏன்னா அவர்களுக்காக தான் அந்த ஆசாரியர் என்ன பண்றாரு, உள்ள போறாரு. இந்த ஆசாரியனுடைய வேலை என்பது வருஷத்துக்கு ஒரு தடவை, பிரதான ஆசாரியனுடைய வேலை வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணும்னா அந்த மகா பரிசு ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிச்சு அந்த பலியோட ரத்தத்தை என்ன பண்ணணும், அங்க தெளிக்கணும். அங்க ஆண்டவர் அவரோடு கூட பேசுவார். இதுதான் அவருடைய வேலை. சோ இதுல கீழே கடைசி அந்த மணி காட்டணும் இல்லையா, இதோடைய வேலை என்ன தெரியுமா? இந்த மணிகள் எதற்கு வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா,
அந்த மகா பரிசு ஸ்தலத்துக்குள்ள ஒருவேளை இந்த ஆசாரியன் தகுதி இல்லாமல் நுழைந்தால், ஒருவேளை பாவத்தை செய்து அந்த பாவம் செஞ்ச பிறகு அவனால என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ள போக கூடாது. அப்படி சப்போஸ் அவன் போனான் அப்படின்னா, அந்த நேரத்துல வெளியே என்ன பண்ணிருப்பாங்க, இவருக்கு ஒரு கயிறு கட்டி வெளியே நிக்கிறவங்க எல்லாம் புடிச்சிட்டு இருப்பாங்க. இவர் மகா பரிசுக்குள்ள போறப்போ, ஏன்னா மத்த யாரும் போக கூடாது. வெளியே கயிறு கட்டி புடிச்சிட்டு இருப்பாங்க. புடிச்சிட்டு இருக்கிறப்போ இந்த மணி ஆடிக்கிட்டே இருந்ததுன்னா நம்மால உள்ள உயிரோட இருக்காருன்னு அர்த்தம். ஒருவேளை திடீர்னு அந்த மணி என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் ஆயிடுச்சு, அது சத்தம் கேட்கல அப்படின்னா, நம்மால் பரிசுத்தம் இல்லாம உள்ள போயிட்டு என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர், அங்க அவனை அடிச்சுட்டாரு அப்படிங்கறத அந்த கயிறை பிடிச்சு என்ன பண்ணுவாங்க, தர தரன்னு இழுத்துட்டு வந்துருவாங்க. இதுக்குதான் அந்த மணிகள் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? சோ இந்த ஆரோனுடைய வஸ்திரத்தை குறித்து இதுதான் ஆசாரியர்களுடைய வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை குறித்து இப்ப எதுக்கு நமக்கு அப்படின்னா, மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரேன். வஸ்திரம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, நம்முடைய தகுதி, நம்முடைய ஒரு ஸ்தானம், அதை குறிக்கிறது தான் இந்த வஸ்திரம். அப்போ புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஆசாரியர்களும் ராஜாக்களுமா இருக்கிறீர்கள் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளை பார்த்து சொல்லும் பொழுது, அப்ப ஆசாரியர்கள்னா நமக்கு அந்த வஸ்திரம் வந்திருக்கணும் இல்லையா? ஆசாரியர்களா நாம இருக்கிறோம் அப்படின்னா, ஆசாரியர்களுக்கான வஸ்திரத்தை நாம தரித்திருக்கணும்ல. அப்படி பார்க்கும் பொழுது சில காரியங்களை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, எப்படி அந்த ஆசாரிய வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கறது குறித்ததான காரியம் நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, சவுலை குறித்து பார்க்கிறோம். சவுலுக்கு அடுத்தபடியாக யார் ராஜாவாக வேண்டும்? என்னடா திடீர்னு ஆசிரியப்பு கூடத்துல இருந்து சவுலுக்கு போயிட்டுன்னு சொல்லாதீங்க. வஸ்திரத்தை குறித்ததான காரியத்தை பேசிட்டு இருக்கேன். சவுலுக்கு அப்புறம் யார் ராஜாவாகணும்? ஆப்வியஸ்லி சவுலோட பையன் யோனத்தான் தான் ராஜாவாகணும். கரெக்டுங்களா? அதுதான் ரூல். ஆனா வசனம் சொல்லுது, யோனத்தான் தன் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததனால், 3வது வசனம், சிநேகித்ததனால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். என்ன உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் அப்படின்னா, யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். சோ இங்க என்ன நடக்குது? ஒரு ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நடக்குது. ஒரு காரியம் இங்க மாற்றப்படுது. எதனால மாற்றப்படுது? யோனத்தான் தான் அடுத்த ராஜாவாகணும். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா, தாவீது கிட்ட அவருடைய வஸ்திரத்தை கழட்டி கொடுக்கிறாரு, அவருடைய சால்வையை கழட்டி கொடுக்கிறாரு, தன் பட்டயத்தை கொடுக்கிறார், வில்ல கொடுக்கிறார், எல்லாத்தையும் கொடுத்துடுறாரு. அப்ப இது சிம்பாலிக்கா வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? அந்த ராஜ பதவி யோனத்தானிடம் இருந்து தாவீதுக்கு செல்லுகிறது. எப்போ வஸ்திரங்கள் மாற்றப்படுதோ, அவனுடைய காரியங்கள் மற்ற அடுத்த ஆளுக்கு என்ன பண்ணுது, போகுது. அல்லேலூயா. சோ எத்தனை பேர் தெரியும், அடுத்து சவுலுக்கு அப்புறம் யார் ராஜாவானா? தாவீது ராஜாவானாரு. யோனத்தான் என்ன பண்ணல, ராஜாவாக முடியல. வஸ்திரங்கள் மாற்றப்படும் பொழுது அந்த பதவி மாற்றப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னொரு எக்ஸாம்பிளும் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 13 இருந்து வாசிங்க அப்படின்னா, இங்க உங்களுக்கு இந்த கதை தெரியும். எலியாவும் எலிசாவும் போறாங்க. எலியாவுக்கு மெசேஜ் வந்துருது, என்ன பரலோகத்துல நம்ம நம்ம என்ன பண்ண போறோம், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. கூடவே எலிசா என்ன பண்ணிட்டு இருக்காரு, நொச்சு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பா வரணும், உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பா வரணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்படி கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, என் கூட இருந்து நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்த்த அப்படின்னா உனக்கு அந்த ஆவின் வரம் இரட்டிப்பாய் கிடைக்கும். சரிங்களா? இப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்போ, இங்க இருந்து கில்கால்ல இருந்து யோர்தான் போறாங்க, யோர்தான்ல இருந்து எரிகோ போறாங்க, இப்படியே போறாங்க. எலிசா பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறார். இப்படி நடந்து கொண்டிருக்கப்போ திடீர்னு எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுறார். இப்போ இவருடைய ஒரு பதவி எலிசாவுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. இதை எப்படி நமக்கு தெரியணும், எப்படி நமக்கு புரியும், எப்படி இது டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுங்கிறதுல ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும்னா நமக்கு தெரியணும் அப்படின்னா, 13ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது,
பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் பாருங்க, அந்த எலியாவின் மேல இருந்த சால்வைய யாருக்கிட்ட வந்துருச்சு? இப்போ எலிசா கிட்ட வந்துருச்சு. சோ ரெஸ்பான்சிபிள் இங்க ரெஸ்பான்சிபிள் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. இங்க இருந்து இங்க மூவ் ஆகுது. அப்போ அதுக்கு என்ன காரணம்? வஸ்திரம் இங்க என்ன பண்ணுது? மாற்றப்படுது. அவனுடைய வஸ்திரத்தை இவர் வச்சிருக்காரு. யோனத்தானுடைய வஸ்திரத்தை தாவீது வச்சிருந்தாரு, தாவீது ராஜாவாயிட்டாரு. எலியாவுடைய வஸ்திரத்தை எலிசா வச்சிருந்தாரு, அடுத்த தீர்க்கதரிசியாய் எலிசா மாறிவிட்டார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆரோனுடைய வஸ்திரங்கள், ஆசானுடைய வஸ்திரங்களை குறித்து பார்த்தோம். அதற்கு பிறகு தாவீது யோனத்தானுடைய வஸ்திரத்தை தாவீது வாங்கி தாவீது ராஜாவாயிட்டான்றதை பார்த்தோம். அதற்கு பிறகு இப்போ எலியாவின் வஸ்திரத்தை வாங்கி இந்த எலிசா தீர்க்கதரிசியா இரட்டத்தனையான காரியங்களை செஞ்சார் அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வரும். புதிய ஏற்பாட்டுல சிலுவை மரணம் நடக்க போகுது ஆண்டவருக்கு. எல்லாருக்கும் உங்களுக்கு நல்ல கதை தெரியும். ஆண்டவரை கொண்டு போய் சிலுவையில என்ன பண்ண போறாங்க? போட போறாங்க. அப்போ ஒரு காரியம் நடக்குது. வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். மத்தேயு 26ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 26 65ஆம் வசனம். அதுக்கு முன்னாடில இருந்தே பார்க்கலாமே, 64ல இருந்து. அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, அவங்க கேட்கிறாங்க, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா அப்படின்னு இயேசுவை பார்த்து கேட்கும் பொழுது இயேசு சொல்றாரு, எஸ், யூஆர் ரைட், நீர் சொன்னபடிதான் அப்படின்னு சொன்னோன்னே மிக முக்கியமான ஒரு காரியம் நடக்குதுங்க. இது வரலாற்றுல நமக்கு மிகவும் ஒரு தேவையான காரியம் அந்த இடத்துல நடந்தது. என்னன்னா 65ஆம் வசனத்துல, அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு. நான் இவ்வளவு நேரம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த என்னன்னா, எப்போ வஸ்திரங்கள் கிழிக்கப்படுதோ, எப்போ வஸ்திரங்கள் மாற்றப்படுதோ, அப்போ அந்த பதவி மற்றவர்களுக்கு போகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரத்தை என்ன பண்றாரு? கிழிக்கிறார். பிரதான ஆசாரியன் அவனுக்கு அப்புறம் அடுத்த பிரதான ஆசாரியன் கிட்டத்தான் அந்த வஸ்திரத்தை கொடுக்கணும். அந்த வஸ்திரம் கிழிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. அந்த வஸ்திரத்தை என்ன பண்ணக்கூடாது? கிழிக்க கூடாது அப்படின்னு வசனம் இருக்குது. நான் அந்த வசனத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். பாத்தீங்க அப்படின்னா வஸ்திரத்தை என்ன பண்ணாரு? ஆசாரியன் கிழிச்சாரு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கப்போ அந்த வஸ்திரத்தை கிழிச்சாரா? அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா, அடுத்த அதிகாரத்துல மத்தேயு 27ல பாத்தீங்க அப்படின்னா, அவர் வஸ்திரங்களை கழற்றி, யாரு? ஏசப்பாவுடைய வஸ்திரத்தை கழற்றி, இங்க பிரதான ஆசானுடைய வஸ்திரம் கழட்டப்படுது, இங்க ஏசப்பாவுடைய வஸ்திரம் கழட்டப்படுது. கழட்டப்பட்ட பிறகு சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தினார்கள். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, வஸ்திரங்கள் மாற்றப்படுகிறது. அங்க பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரத்தை கிழிக்கும் பொழுது அந்த பிரதான ஆசாரியன் இதோட அந்த பழைய ஏற்பாட்டு காரியம் என்ன ஆயிடுச்சு? முடிந்து போகுது. ஏன்னா அந்த வஸ்திரம் கிழிக்கப்படக்கூடாது. அந்த வஸ்திரம் கிழிக்கப்பட்டதுனால அந்த பிரதான ஆசாரியங்கிற ரோலே என்ன ஆயிடுது? அந்த இடத்துல முடிக்கப்படுது. அப்போ ஆண்டவர் மேல அந்த ரத்தத்தால் சிவப்பான ஒரு அங்கி என்ன பண்றாரு? அங்க ஆண்டவர் மேல போடுறாங்க. இப்ப பிரதான ஆசாரியன் ரோலை யார் எடுக்கிறா அப்படின்னா, ஏசப்பா எடுக்கிறார். அப்போ எபிரேயர்ல எல்லாம் வசனம் இருக்கும், அவர் ஒருவர், அந்த ஒரே பிரதான ஆசாரியன் ஒரே பலியாய் மாற என்ன பண்ணாரு? தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த இடத்துலதான் ஆண்டவர் பிரதான ஆசாரியருங்கிற ரோல எடுக்கிறார். ஏன்னா ட்ரெஸ் தான் அந்த பதவிக்கான ஒரு மிக முக்கியமான காரியம். அந்த 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 ட்ரெஸ் கிழிக்கப்பட்டாயிற்று. அதற்கு பிறகு ஆண்டவர் மேலுள்ள ட்ரெஸ்ஸை கழட்டி சிவப்பான அங்கே என்ன பண்றாங்க? உடுத்துறாங்க. அவர் பிரதான ஆசாரியனை மாறுகிறார். அவர் பிரதான ஆசாரியனை மாறின பிறகு மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா, 31ஆம் வசனம், 27, 31ஆம் வசனத்துல, அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேல் அங்கியை கழற்றினார்கள். மறுபடியும் என்ன பண்ணாங்க? அவர் மேல எப்ப அந்த பிரதான ஆசாரியனாய் அவர் பதவி ஏற்ற அந்த வஸ்திரத்தை கழட்டி ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணாரு? அந்த வஸ்திரத்தை கழட்டி கீழே போட்ட பிறகு அதை அவர்கள் சீட்டு போட்டு கொண்டார்கள். என்னாச்சு? அந்த வஸ்திரத்துக்கு சீட்டு போட்டு கொண்டார்கள். நல்லா கவனிங்க. எப்படி யோனத்தான் கிட்ட இருந்து தாவீதுக்கு
அந்த பதவி வந்ததோ, எப்படி எலியா கிட்ட இருந்து எலிசாக்கு அந்த பதவி வந்ததோ, அதே போல இங்க பிரதான ஆசாரியன் என்கிற ஒரு பதவியை ஆண்டவர் தன்னிடத்துல வாங்கி, அவரிடத்திலிருந்து நம்மை ஆசாரியரும் ராஜாக்களுமா என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவரு மாற்றி இருக்கிறார். எவ்வளவு ஒரு அன்புள்ள தேவன் இல்ல. அந்த இடத்துல ஒரு நம்மை நினைவு கூர்ந்திருக்கிறார். அந்த இடத்துல எப்படி இவனை ஆசாரியனா மாத்துறது? அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அப்படி அப்படி நெஞ்சில வந்து 12 கற்கள், ரூபன், லேவி, சிமியோன், யூதா, இசகார், காத்து, ஆசேரு, இப்படின்னு 12 கற்கள், யோசேப்பு, மனாசே, பென்யமின்னு எழுதி அந்த 12 கற்களை வச்சிருந்த இடத்துல இப்ப ஆண்டவர் ரத்தத்தை சிந்திட்டு இருக்காரு. ரத்தத்தை சிந்திட்டு இருக்காரு. அந்த விலா எலும்புல என்ன பண்றாங்க? குத்தும் பொழுது ரத்தமும் தண்ணீரும் வெளியே வருது. ரத்தமும் தண்ணீரும் வெளியே வரப்போ, இப்போ இனிமே இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் இல்ல, நான் பிரதான ஆசாரியன். நான் இங்க எல்லா புறஜாதிக்கும் இங்க பார்த்து கொண்டிருக்கிற எனக்கும் உங்களுக்கும் நான் தான்பா பிரதான ஆசாரியன். அந்த இடத்துல என்ன பண்ணாரு? உட்பிரவேசிச்சார். சிலுவைங்கிற மரணத்துல என்ன பண்ணாரு? அவர் உட்பிரவேசிக்கும் பொழுது நம்முடைய எல்லா பாவத்துக்காகவும் ஒரே தரம் அந்த இடத்துல பலியானார். அந்த பிரதான ஆசாரியர் வெறும் 12 இஸ்ரவேல் கோத்திரத்தை மாத்திரம்தான் எழுதி வச்சிருந்தார். ஆனால் நமக்காக பலியான பிரதான ஆசாரியர் யூதர்களுக்கு மாத்திரமல்ல, இங்க பேசி கொண்டிருக்கிற எனக்காகவும், ஆண்ட்ரூக்காகவும், ஜெஃப்ரிக்காகவும், எல்லாருக்காகவும் பலியானார். ஒரே தரம் நம்மை நினைத்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணாரு? மகா பரிசு ஸ்தலத்துக்குள்ள உட்பிரவேசிச்சார். பாருங்க, இதோட இந்த இந்த ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. இந்த ஆசாரிய வஸ்திரத்தை நமக்கு எப்படி கொடுத்தாரு? இந்த வஸ்திரம் சிலுவை மரணத்துல அந்த ஆசாரியனிடமிருந்து பிடுங்கி நம்ம இடத்துல என்ன பண்ணாரு? கொடுத்தாரு. இதுக்கப்புறம் ஆசாரியன் கிடையாது. ஏன்னா தெரியுமா? ஏன் தெரியுமா? திரைச்சீலையவே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கிழிச்சிட்டாரு. திரைச்சீலை இருந்தாதான் பிரதான ஆசாரியன் உள்ள போக முடியும். மக்களுக்கும் பிரதான ஆசாரியனுக்கு இருக்கிற ஒரே ஒரு டிஃபரெண்ட் என்னன்னா, அவனால திரைச்சீலைக்கு உள்ள போக முடியும், நம்மளால திரைச்சீலைக்கு உள்ள போக முடியாது. ஆண்டவர் சிலுவை மரணத்துல திரைச்சீலையவே கிழிச்சிட்டாரு. இனி பிரதான ஆசாரியன் இஸ்ரவேல்ல கிடையாது. அந்த பிரதான ஆசாரியனுடைய ஆடையை கழட்டப்பட்டு அதை அவர் வாங்கி அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சோ இதோட நம்ம இந்த ஆசரிப்பு கூடாரம்ங்கிற வேத பாடத்தை என்ன பண்றோம்? முடிக்கிறோம். எத்தனை பேருக்கு இது ஆசீர்வாதமா இருந்ததுன்னு தெரியல. ஆசீர்வாதமா இருந்தா இதை கண்டினியூவா ரெகுலரா நீங்க யாத்திராகமத்தை படிச்சீங்கன்னா முழு வேதமும் இந்த ஆசரிப்பு கூடார பிளான் பற்றியே தான் இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த ஆசரிப்பு கூடாரம், இந்த உடன்படிக்கை பெட்டி, எல்லா காரியங்களும் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் என்ன பண்ணும்? கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கும். எபிரேயர் புத்தகத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்தும், பிரதான ஆசாரிகளை குறித்தும், பலியை குறித்தும் எபிரேயர் புஸ்தகத்துல தெளிவா என்ன பண்ணுவாரு? அந்த எபிரேயரை எழுதின ஆக்கியோன் வந்து பேசியிருப்பார். அதனால படிங்க. அடுத்த வாரங்கள், இதற்கு பிறகு அடுத்த வாரமோ இல்ல அதற்கு அடுத்த வாரமோ கர்த்தருக்கு சித்தமானால் நாம் இஸ்ரவேலர்கள் கொண்டாடின பண்டிகைகளை குறித்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எப்படி அந்த பண்டிகைகள் ஏசப்பாவை நம்மிடத்துல நினைவுபடுத்துகின்றன. அந்த பண்டிகைகள், ஒவ்வொரு பண்டிகையும் ஏசப்பாவுடைய காலகட்டத்துல எப்படி அது நிறைவேறினது அப்படிங்கிற காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். உங்களுடைய நண்பர்களுக்கும், சர்ச்சை நண்பர்களுக்கும், உலக நண்பர்களுக்கு எல்லாருக்குமே சொல்லுங்க. இந்த வேத பாடத்தை குறித்து அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுதும் அந்த யூதர்கள் அந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். அந்த பண்டிகைக்கும் ஏசப்பாவுக்கு என்ன தொடர்பு? எத்தனை பண்டிகைகள் நிறைவேறி இருக்கின்றன? எத்தனை பண்டிகைகள் நிறைவேறாமல் இன்னும் ஃபியூச்சர்ல நடக்க போகுது? இந்த மாதிரியான காரியங்களை நாம அடுத்த வாரத்துல இருந்து பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.